ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் சீரியல் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோம்னா நம்ம பாட்டியும் ரெஸ்ட் எடுத்து முடிச்சிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம கார்த்தி மீனாட்சி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு ரவுடிங்களெல்லாம் அடித்து போட்டுட்டு மீனாட்சியை காப்பாற்றிடுறாங்க. இதே டைம் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னும் கார்த்திகை மீனாட்சியை காணுமே அப்படின்னு பாட்டி டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ரியாவை பார்த்து, ஆமா இந்த பொண்ணு நம்ம கூட தான் எப்பவுமே ஒட்டிட்டு இருக்கா, யார் இந்த பொண்ணு அப்படின்னு கேட்டதும் நம்ம தீபாவும் அபிராமியும் அதிர்ச்சி ஆகிறாங்க. அது பாட்டி அது வேற யாரும் கிடையாது, ஆனந்த் மாமாவோட ஃப்ரெண்டு தான், அதுக்காக ஃபங்க்ஷனுக்காக இன்வைட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னதும் ரியா செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. ஓஹோ அப்படியா, அதானே பார்த்தேன், என்னடா புது ஆளா இருக்கு, நம்ம கூடவே ஒட்டிட்டு இருக்காளேன்னு. அப்போ ஓகே தான் என்கிற மாதிரி பாட்டி சொன்னது உடனே செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. தீபா போது நிறுத்து, எதுக்கு வந்த பாட்டிக்கிட்டே போய் சொல்லிட்டு இருக்கு, இங்க பாருங்க பாட்டி, தீபா சொல்ற மாதிரி நானும் ஆனந்தோட ஃப்ரெண்ட் கிடையாது அப்படின்னு சொன்னதும் பாட்டி செம்மையா அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சொல்ற? ஆமா பாட்டி, ஆனந்த் என்ன கல்யாணம் பண்ணிருக்காரு, அதுக்கு சாட்சியா இதோ அவர் கட்டுன தாலி இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி தாலியை காமிக்கிறாங்க ரியா. இதை பார்த்து எல்லாருமே செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. பாட்டிக்கு ஒண்ணுமே புரியல. ஆனந்த் என்னடா இதெல்லாம், அபிராமி இங்க என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பாட்டி கத்திட்டே எழுந்திருக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம தீபா கடவுளே எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லி தலையில அடிச்சுக்கிறாங்க. அப்ப நம்ம ரியா ஆமா பாட்டி, இவங்க எல்லாரும் சேர்ந்து உங்களை ஏமாத்தி போய் சொல்லிட்டு இருக்காங்க, ஆனா நான் அப்படி கிடையாது, இப்பவும் நேர்மையாவும் உண்மையும் தான் பேசுவேன். சோ இது ஒரு கரை ஆனந்த், இவரு என் காலத்துல தாலி கட்டி இந்த வீட்டுக்கு என்ன மூத்த மருமகளை அழைச்சிட்டு வந்திருக்காரு. மீனாட்சி இருக்கால, அவ இந்த வீட்டை விட்டே போயிட்டா. ஏன்னா நான் ஆனந்த் என்ன கல்யாணம் பண்ணிட்டாருன்னு ஆனந்த் கட்டின தாலியை தூக்கி எறிஞ்சிட்டு ஆனந்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டா. அப்படி பார்த்தா இந்த வீட்டோட மூத்த மருமக ஆனந்தோட பொண்டாட்டி, அது நான் மட்டும்தான் என்கிற மாதிரி ரியா சொன்னதும் பாட்டியை பலர்னு அடிக்கிறாங்க ரியாவை போட்டு. இப்போ எதுக்கு நீங்க அடிக்கிறீங்க, அவ்வளோ பேர் உங்களை ஏமாத்தி போய் சொல்லிருக்காங்க, ஆனா நான் மட்டும் உண்மையை சொன்னேன், அதுக்கு போய் என்ன அடிச்சிட்டு இருக்கீங்க ஆனந்த், என்ன ஆனந்த் இதை பற்றி கேட்கவே மாட்டீங்களா அப்படின்னு கேட்டதும், அவன் இதுக்கிட்டே பேசுறேன், இங்க பாரு, இன்னொரு வாட்டி எங்க வீட்டோட மூத்த மருமக என் ஆனந்தோட பொண்டாட்டின்னு அதுன்னு பேசுனேன் மவளே, உன்னை இங்கேயே கொளுத்தி போடுவேன். எங்க என்ன பேசிட்டு இருக்க, என்ன அபிராமி இதெல்லாம், இதை பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை, என்ன நடக்குதுங்கிற மாதிரி பாட்டி செம்ம டென்ஷனா கத்தினது. உடனே தீபா பாட்டி எல்லாத்தையும் நான் சொல்றேன் அப்படின்னு ஆரம்பத்துல இருந்து நடந்த எல்லா விஷயத்தையும் தீபா சொல்றாங்க. இதுக்கிட்ட நம்ம பாட்டி செம அதிர்ச்சி ஆகுறாங்க. இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, யாராச்சும் ஒருத்தங்களாவது எனக்கு போன் போட்டு சொன்னீங்களா அபிராமி, இதெல்லாம் மறக்க உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? ஆமா, இது தெரிஞ்சா நீங்க பதட்டப்படுவீங்கன்னு தான் நான் இந்த விஷயத்த சொல்லாம மூடி மறைச்சிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கம்மா அப்படிங்கிறது போதும், நீங்க போட்ட நாடகம் எல்லாமே போதும், இங்க பாரு இதுக்கப்புறமே வீட்டுல இருக்க கூடாது, இங்க பாரு வீட்டை விட்டு வெளியில போடி அப்படின்னு சொன்னதும் உடனே ஆனந்த் தடுத்து நிறுத்துறாங்க. பாட்டி, ரியா என்னோட பொண்டாட்டி, அவளை இந்த வீட்டை விட்டு போக சொல்றா இருக்குது, யாருக்குமே கிடையாது அப்படின்னதும் பாட்டி ஆனந்தை அடிக்கிறாங்க. யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க, யாரா நீ தாலி கட்டினா இவன் உன்னோட பொண்டாட்டி ஆயிடுவா, மீனாட்சி தாலியை தூக்கி எறிஞ்சிட்டா மீனாட்சியும் பொண்டாட்டி இல்லைன்னு ஆயிடுமா, இங்க பாரு இந்த வீட்டோட மூத்த மருமக உன் பொண்டாட்டினா அது மீனாட்சி மட்டும்தான், இந்த கண்ட நாயெல்லாம் இப்படி வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வர, இங்க பாரு என்னடி பாக்குற, இப்ப நீ வீட்டை விட்டு வெளியில போறியா இல்லையாங்கிற மாதிரி கேட்டதும் முடியாது, உங்களால என்ன பண்ண முடியும், இங்க பாருங்க சட்டப்படி ஆனந்த் அந்த கடவுள் சாட்சியா என்ன கல்யாணம் பண்ணிருக்காரு, ஆனந்தோட தாலி என் கழுத்துல இருக்கு, நான் இந்த வீட்டை விட்டு போமாட்டேன் அப்படின்னு சொன்னதும், இந்த தாலி இருந்தா தானே நீ ஆனந்தோட பொண்டாட்டியாக முடியும் அப்படின்னுட்டு ரியாவோட தாலியை பாட்டி அத்தறியலான்னு போறாங்க. உடனே ரியா என்ன பண்றாங்கன்னா பாட்டியை பிடிச்சு கீழே தள்ளி விட்டுடுறாங்க. இதை பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. போனா போகட்டும், கிளவின்னு பார்த்தா ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க, இங்க பாருங்க ஆனந்த் தொட்டு தட்டின தொட்டு கட்டின தாலி, இதை யாருக்காகனா விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னதும் தீபா ரியாவா அடிக்கிறாங்க. இவ்வளவு தைரியம் இருந்தா வயசானவங்கன்னு கூட பார்க்காம அவங்களை பிடிச்சு கீழே தள்ளுவேன், உன்னெல்லாம் சும்மாவே விடக்கூடாடி, உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும், அத இவ என்ன காரியம் பண்ணிருக்கான்னு தெரியுமா அப்படின்னு நம்ம தீபா கேட்டதும் உடனே ரியா அடிச்சு ஆறாங்க. தீபா எப்படித்தான் இருந்தாலும் நீ ரியாவை அடிச்சது தப்பு, அப்பனா பெரியவங்கன்னு கூட பார்க்காம பாட்டியை தள்ளி விட்டது தப்பு இல்லையா மாமா அப்படின்னு கேட்டதும் ரியா, எதுக்கு ரியா இப்படி எல்லாம் பண்ண, இங்க பாருங்க ஆனந்த், நம்ம ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்காக குடும்பமே சேர்ந்து சதி திட்டம் போட்டுட்டு இருக்கு, நீங்க என்னன்னா அவங்க பக்கம் சாஞ்சி நின்று பேசிட்டு இருக்கீங்க. இல்ல மாமா, இவ சொல்றது எல்லாமே போய், ஒரு விஷயம் தெரியுமா, என் புருஷன் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னார்ல, அது என்ன தெரியுமா
நிஜமா அப்படின்னு கேட்டதும் உடனே ரியா வந்து அதிர்ச்சி ஆறாங்க. ஐயோ எல்லாத்தையும் சொல்ல போறாளோ, இப்போ மீனாட்சி வர இல்ல, கண்டிப்பா எல்லாருக்கும் சந்தேகம் வந்துருமே அப்படின்னுட்டு இங்க பாருங்க ஆனந்த், அவ பேச்சு வந்து கேட்காதீங்க அப்படின்னு ரியா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம தீபா வந்து அத்தை மீனாட்சி அக்காவை ரொம்ப நேரமா காணும், மீனாட்சி அக்கா எங்கன்னு கேளுங்க அப்படின்னு சொன்னதும் உடனே எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. நீ தானே கோவிலுக்கு போனோன்னு சொன்னேன். இல்ல அத்தை, அந்த ரியா தான் மீனாட்சி அக்காவை ரவுடிங்களை வச்சு கடத்தி வச்சிருக்கா, அதுவும் அவ கொலை பண்ண திட்டம் போட்டிருக்கா அப்படின்னதும் ஆனந்த் வந்து அதிர்ச்சி ஆறாங்க. தீபா எதுக்கு தேவையில்லாம ரியா மேல பழி போடுற மாமா, இல்ல உண்டா இல்லையாண்டு நீங்களே கேளுங்க அப்படின்னதும் ஐயோ அவ எங்க போனா எப்படி போனா எனக்கு ஒன்னும் தெரியாது ஆனந்த், என்ன நம்பு அப்படின்னு ரியா வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து கார்த்தி மீனாட்சி ரெண்டு பேருமே மாசா என்ட்ரி கொடுக்குறாங்க. இதை பார்த்து ரியா வந்து செம அதிர்ச்சி ஆகுறாங்க. எப்படி இவன் மீனாட்சியை கூட்டிட்டு வரான்னு. இன்னொரு பக்கம் நம்ம அபிராமி வந்து தீபா சொன்னா இந்த ரியா தான் மீனாட்சியை கடத்தி வச்சிருந்தேன்னு உமையாவாப்பா அப்படின்னு கேட்டதும் ஆமாமா அப்படின்னு நடந்த அத்தனை விஷயத்தையுமே கார்த்தி சொல்றாங்க. ரியா கார்த்தி சொல்றது உண்மையா? இங்க பாருங்க ஆனந்த், அவரு போய் சொல்லிட்டு இருக்காரு, நான் இதுக்கு மீனாட்சியை கடத்தணும், இதனால எனக்கு என்ன லாபம்? ஓஹோ அப்படியா, இங்க பாருங்க நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னேன்ல, இந்த போன்ல எல்லாமே இருக்கு, நீ பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னதும் ரியா பேசின எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆனந்த் வந்து பார்த்து செம்மையா அந்த இடத்துல அடிச்சு